ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ பார்த்தரலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அரசன் கோட்டை அப்படின்ற ஒரு ஊரை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவருக்கு வந்து 2 பினாமிங்க இருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ணன் தம்பியாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் மலையரசன், இன்னொருத்தர் பேர் கோட்டை அரசன். 2 பேருமே அண்ணன் தம்பிக்கு தான். இவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடியரசன். அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டருக்கு வந்து இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் போட்டிருக்கும். தம்பி 2 பேருமே சேர்ந்துட்டு நிறைய இல்லீகல் விஷயம் தான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து டீச்சராக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஆனுவல் டே நடக்குது. அதில் வந்துட்டு ரம்யான்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, எப்பவும் போல் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், வேணும்னா இந்த வாட்ச் வச்சு பெட்டு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பெட் கட்டவும் இதை ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறத சொல்லிட்டு போயிடுது. அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறேன், அதாவது ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏன் நீ வந்துட்டு நீ பெட் கட்டலை, அவள் வந்து அப்படி சொல்லிட்டு போகும்போது இந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்சை கழட்டி இந்த ரம்யா பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு இதை கட்டிக்கிட்டு நீ போய் அந்த பேச்சு போட்டியில் நல்லா பேசு, கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த பொண்ணு வாங்கிட்டு போய் பேசுது. அதே மாதிரி அந்த பொண்ணு தான் ரம்யா பொண்ணு தான் வந்து வின் பண்ணிடுது. இருக்காங்களா அவங்களுக்கு இந்த ரம்யா பொண்ணு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யாருக்கு முன்னாடி தோற்று போயிடக்கூடாது, கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போ அந்த போட்டியும் முடிஞ்சிருது, இந்த பொண்ணும் ஜெயிச்சிருது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அன்றைக்கி நைட் ஆகுது. அப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க 2 பேருமே ஹீரோனை பார்க்க வராங்க. எங்கள் பொண்ணு இன்னும் ஸ்கூல் விட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்குறப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகுது. உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த ஸ்கூல் வந்துட்டு இந்த மலையரசன் முடியரசன் இருக்காங்கல்ல, அந்த கோட்டையரசன், இவங்க 2 பேரோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறதுனால இன்னும் அவங்க செய்கிற சில விஷயங்களுக்கு இந்த ஸ்கூலை அவங்க பயன்படுத்திக்கிறதுனால அந்த ஸ்கூலில் என்ன நடந்தாலும் கண்டுக்காத மாதிரி இவங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவமாக வரும். ஹீரோயினுக்கு கோவம் வரவும் இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, டேரெக்டாக போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கமிஷனரும் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நடக்கிறதுக்காக அந்த ஸ்கூலில் நடந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக புதுசாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அனுப்புகிற ஆளும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போலீஸ் ஆஃபீஸர்ன்றது வெளியே தெரியக்கூடாது, அந்த ஸ்கூலுக்கு நீ போகணும், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இவரும் வந்து ரெடி பண்ணுவார். ஹீரோயின் வந்து சும்மா இல்லாமல் ரம்யா காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போஸ்டர்லாம் இருக்கும்ல, அது எல்லார் வீட்டு வாசலையும் அவங்க ஒட்டி வைக்கிறாங்க. அந்த டைமில் ஹீரோ இருக்காருல்ல, அவர் ஒரு பேகை மாட்டிட்டு வராரு. ஹீரோயினை பார்த்துட்டு அரசன் கோட்டைக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படி கேட்கவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் அந்த ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறேன், வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு அந்த ஸ்கூலை பற்றி விசாரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் அந்த ஸ்கூலில் புதுசாக சேர்ந்திருக்கிற பிடி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அவரோட பேர் பார்த்தோம் அப்படின்னா சரவணன் சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் போயிட்டு இப்போ பிரின்சிபலை பார்க்குறாங்க. இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே பிடி சாராக வேலை பார்த்தாரில்ல, அவரே அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வராங்க. அந்த பழைய பிடி மாஸ்டராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வடிவேல் இருக்காருல்ல, அவர் தான் அந்த பழைய பிடி மாஸ்டராக இருப்பார். அவர் வந்து ஒரு காமெடியன் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டானவராகவும் இருந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இவரை கேலி கிண்டெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது அவரெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அவர் போக்கில் அவர் போயிட்டே இருக்காரு. இப்போ இவரோட பேர் வந்து செங்காரம். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இவர் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இவருக்கு இப்போ பிடி மாஸ்டர்னு ஒன்று ஆல்ரெடி இவருக்கு இருக்கிறவருக்கு கோவம் வரதானே செய்யும். பிடி மாஸ்டர்னு சொல்கிறேன், ஃபுட்பால்லாம் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், நல்லா விளையாட தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ நீ கோல் போடு, நான் கோலை போய் தடுக்கிறேன், எப்படி விளையாடுறேன்னு பார்த்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவோம். ஹீரோவும் அந்த பாலை வாங்கிக்கிறாரு. அவர் போய் கோலை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்றுக்கிறாரு. இவர் எட்டி அந்த பாலை உதைக்கவும் அந்த பாலோட சேர்ந்து இப்போ வடிவேலும் பறக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அவர் என்ன நினைப்பாருன்னா, இவனை டம்மி பீஸ் நினச்சா இந்த மாதிரி இருக்கான், இவன் கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ரம்யா பொண்ணு காணா போகி 1 வீக் ஆகுது. உடனே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க திரும்பவும் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ரம்யா வந்து அவளை பற்றி எந்த விஷயமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பொண்ணு காண போயிருக்கல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே வந்துட்டு கமிஷனர் வந்து புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, நிச்சயமாக அவர் உங்கள் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி ஆறுதல் பண்ணி அவங்கள அனுப்பி வைப்பாங்க. மறுநாள் ஆகுது. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாரு. இப்போ அதே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வாத்தியார் வந்திருக்காரு. அந்த வாத்தியாரை வந்துட்டு அங்கே உள்ள பசங்கள்லாம் வந்துட்டு ரேக் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஹீரோக்கிட்டையும் ஹீரோயின் கிட்டே என்ன சொல்வார்னா, இப்போல்லாம் வந்துட்டு பசங்க வந்து டீச்சர்ஸை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியே சொல்லிட்டு போவார். வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து பசங்களுக்குலாம் வந்து ஃபுட்பால் கோச்சிங் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே வந்து லாரிங்கெல்லாம் வரும். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு, என்னங்க ஸ்கூலுக்குள்ளே லாரிங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எப்போவுமே நடக்கிற விஷயம் தான், இந்த ஸ்கூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பினாமிங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அந்த அவங்க 2 பேர் கண்ட்ரோலில் இருக்குது, நிறைய இல்லீகலாகவும் பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு, அது எப்போவுமே நடக்கிற விஷயம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு பையன் வந்து அடிபடுறதுக்கு வரான். அதை வந்து ஹீரோ வந்து காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு பையன் வந்து தவறி விழும்போது அதையும் வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாற்றி அட்மிட் பண்ணிடுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன போஸ்டர் அப்படின்னா மலையரசனோட போஸ்டர்லாம் கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மலையரசனோட போஸ்டர்லாம் கிழிக்க
கிழிக்கிறத பார்த்தோன்னா மலையரசனோட ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணுறாங்க. என்ன தைரியம் தான் எங்கள் அண்ணனோட போஸ்டரை கிளிப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரம்யாவை காணும்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாலேருந்து எல்லா ஏரியாலையும் நான் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கேன், அந்த பொண்ணை யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வேலையை பார்த்துருந்தா அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு நீங்கள் எந்த போஸ்டரை விட்டிருக்கீங்க, அப்போ கிளிக்காமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து ஹீரோயின் கிட்ட சண்டை போடுவாங்க. இன்னும் இப்போ ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துடுது. டக்குன்னு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணனோட போஸ்டர் மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் வந்து அவன் முகத்தையும் கிளிப்பேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு வந்து 2-3 வாரத்தை எக்ஸ்ட்ரா போட்டு பேசிடுறாங்க. இதனால வந்துட்டு இது அத்தனையும் போய் ஜெராக்ஸ் எடுத்து அவங்க வேற கொடுத்துட்றாங்களா மலையரசனுக்கு. அவருக்கு செம்ம கோவம் வந்துடுது. மறுநாள் அவர் ஸ்கூலுக்கு வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்கூலே என் கண்ட்ரோலில் இருக்குது, நீ வாங்குற சம்பளமும் நான் கொடுக்குறது, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கே வச்சுட்டு அவர் வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்தி விட்டுறாரு. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன சித்தப்பா இது, டீச்சரே இப்படிலாம் பண்ணலாமா, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அவரும் அமைதியாக போகிறாரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மலையரசனோட அண்ணன் இருக்கார்ல, அண்ணனோட பையன் தான் இந்த பையன். இவன் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் சொன்னதுனால இவர் அப்படியே கேட்குறாரு. அம்மா இல்லாமல் மலையரசன் கிளம்பும்போது என்ன சொல்வார்னா, என் அண்ணன் பையன், அதாவது என் பையன் சொல்கிறான்றதுக்காக இப்போ நான் அவனை விட்டுட்டு போகிறேன், இன்னொரு தடவை எங்கள் வழியில் நீ கிராஸ் ஆகுனா அவ்வளோதான் உன்னை அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயினை பயங்கரமாக மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். எல்லாம் நடக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ இருக்கார்ல, அவர் தூரமாக நின்று கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, இங்கே ஒருத்தர் கூட நம்மளுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க வருத்தப்படுவாங்க. அந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு புலம்புறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை நடக்குது, யாருமே வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க தாத்தாவை கூட்டிட்டு இப்போ தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, சிங்காரம் இருக்கார்ல வடிவேலு, அவரை கூட்டிட்டு இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிங்காரம் இருக்கார்ல வடிவேலு, அவருக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு இருக்குது. ஸோ அந்த தாத்தாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணி பொண்ணை கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணுவார். 2 பேரும் அங்கே போய் அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே மலையரசன் வராரு. வந்ததுன்னு தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மலையரசன் மேலே வந்து நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், நீ மட்டும் இந்த மலையரசனை அடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, நீ என் பேத்தியை லவ் பண்ணுறேன்னு தெரியும், நான் அவளை உனக்கே கட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா நான் எப்படி போய் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் செய்ய வரேன், இப்போ நானே தூண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன பண்ணுவார்னா, என் பேத்தி மேலே கையை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருவாரு. உடனே பயத்தில் வடிவேல் என்ன பண்ணுவார்னா, முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக வெளியே நகர்ந்துருவார். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, துணியை முகத்தில் கட்டிட்டு அவர் போனார்ல, அதே மாதிரி துணியை கட்டிட்டு அவர் இப்போ உள்ளே வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா மலையரசன் இருக்கார்ல, அவரை போட்டு புரட்டி எடுத்துருவார். பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிச்சு குழந்தைட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வருவாங்க. அவங்களுக்கு எப்படி விஷயம் தெரியுது அப்படின்னா, இப்போ தாத்தா வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபோன் அடிச்சு சொல்லியிருப்பார், இப்போ மலையரசன் வரான், அவன்கிட்ட நான் இப்போ இது பண்ண போகிறேன்னு சொல்லும்போது அவரை கொண்டு இவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ இவங்க நேரடியாக வந்திருப்பாங்க. அது பார்த்த ஹீரோயினுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருது, நம்மளுக்காக யாரோ ஒருத்தன் சண்டை போடுறான்றது தெரிஞ்சிருது. அவர் முகத்தை மூடி இருக்கானா, அவர் கண்ணை வந்து நல்லாவே இவங்க ஹீரோயின் வந்து பார்த்து வச்சுக்கிறாங்க. சண்டைலாம் முடிச்சுட்டு இப்போ ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இங்கே வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு வடிவேல் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த இடமே வந்து நாசமாகி கிடக்குது. அது இல்லாமல் மலையரசனை வந்து இப்போ நான் தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபியை வர இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா அப்போ தான் பொண்ணு கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குறாங்க. அப்போ அவருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்காக சண்டை போட்டது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அந்த கண்ணை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது அந்த போலீஸ்காரர் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பி வச்சாங்களே, அவரும் இவராக தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் வந்திருக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ மறுநாள் போயிட்டு ஹீரோயின் வந்து நேற்று நீ தானே அங்கே சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். அதுலேருந்து ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு பிரியம் வர ஆரம்பிச்சிருது. ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்ணியை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. அந்த குழந்தையை கூட்டிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனால் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த குழந்தை வந்துட்டு தண்ணி குடிச்சது வந்து சாதாரண தண்ணி குடிக்கல, அங்கே ஏதோ ஒரு ரசாயன பொருள் ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, அங்கே படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, அவள் ஒன்று தண்ணி குடிச்சு வந்து மயக்கம் போட்டு விழல, அவளை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த மலையரசன் அவங்களாம் வந்துட்டு அந்த தண்ணி கேன் மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்களா, அதில் வந்துட்டு ரசாயனம்லாம் கலந்துருக்கும். இந்த பொண்ணு வந்து அது குடிச்சோன்னா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கும். இது மாதிரி இங்கே நடந்தது அப்படின்றது வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும். ஸோ இங்கே இருந்த பிரச்சனை தூக்கி அவளை வெளியே போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு தூக்கி வெளியே போடும்போது இன்னொரு பொண்ணு வந்து அதை பார்த்துருக்கோம். அதுதான் அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே வந்துட்டு சொல்லும். ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையை வந்து இப்படி சாட்சி சொல்லிடுச்சுல, அதனால் இது வந்து ஒரு கேஸாக எடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க 2 பேரும் வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குழந்தை வந்துட்டு ஸ்கூலில் தண்ணி குடிச்சு அப்படிலாம் வந்து எதுவும் ஆகலை, காலையில் சமைச்ச சாப்பாட்டில் வந்துட்டு ஏதோ சேராத, உடம்புக்கு சேராதது அது பிள்ளை சாப்பிட்டுச்சு, அதனால தான் வந்து பிள்ளை வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவ்வளோதான். இப்போ இவங்க போகிறது கம்ப்ளீட் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும். அப்போ ஹீரோக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இவனுங்க தான், இவனுங்களை என்ன பண்ணால் சரி வரும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. கோவத்தோட உச்சிக்கே போன ஹீரோ என்ன பண்ணுறாரு, இப்போ அவங்களோட இடத்துக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் உடச்சி போட்டு அங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையுமே போட்டு அடி அடிக்கிறாரு. மலையரசரோட அண்ணன் கோட்டையரசர் இருக்காரெல்லாம், அவரையும் போட்டு சரியான அடி அடிக்கிறாரு. அவங்க இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தொடர்ந்து நம்ம 2 பேருக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அதுவும் இந்த ஸ்கூலில் இருந்து தான் பிரச்சனை வந்துட்டே இருக்குது, இதுக்கு பின்னாடி யார் என்ன காரணம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு குழந்தை அங்கே படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்க வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் கொடுக்க வரும்போது அந்த பொண்ணோட கையில் பார்க்குறாங்க, அது ஒரு வாட்ச் கட்டியிருக்கு. இவங்க ஏன் ஆச்சரியம் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ரம்யா பொண்ணுக்காக இவங்க கொடுத்துருந்தாங்களா அந்த வாட்ச்
வாட்ச் தான் இது இந்த பொண்ணு கட்டியிருக்கு, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு செம்ம டவுட் வந்துடுது. அப்போ அந்த பொண்ணு கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த வாட்ச் உனக்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இது எங்கள் அப்பா எனக்காக ப்ரெசென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க அப்பா யாருன்றது கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக ரம்யாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்க ஹெல்ப்புக்கு யார்கிட்ட போகிறாங்கன்னா, மலையரசனோட அண்ணன் பையன் வந்துட்டு இங்கே படிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த பையன் ஸ்கூலில் ரொம்ப நல்ல பையன், பேர் எடுத்த பையன். அதனால தான் அன்றைக்கி பிரச்சனை நடக்கும்போது கூட அவர் கூட சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ அந்த பையன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணோட அப்பாவோட அட்ரஸ் வேணும், அங்கே வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லவும் அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பையன் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க. அதாவது இந்த ரம்யா கேஸில் வந்துட்டு இன்னும் வந்து என்னன்னு முடிவு தெரியாமல் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ் மூலயமா அனுப்புனவர் தான் வந்து நம்ம புதுசாக வந்து பிடி சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே நம்பிக்கையில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பையன் கூடவே அவங்க கிளம்பியும் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காருல, அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு கோவம் வந்து அவங்கள போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூலில் அந்த மாதிரி பாத்ரூமில் வச்சு எடுக்கிற வீடியோலாம் இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அவங்கள அடிக்கும் போது அந்த பசங்களாம் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இவங்களை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா எங்கள் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. இப்போ சொல்லலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டவும் அவங்க 2 பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களையும் அடித்து மிரட்டி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் செய்ய சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு அந்த முடியரசன் இருக்காருல்ல, அவரோட அண்ணன் பையன் ஒருத்தர் படிச்சிருந்தார்ல, அவர் நல்லவராக வந்து கேரக்டர் இருக்கும்ல, இப்போ கூட ஹீரோயின் வந்து நம்பி ஒரு ஆள் கூட போயிட்டு இருக்காங்கல்ல, அவர் தான் உண்மையிலேயே கெட்டவர், அவர் வந்து நல்லவன் போல் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. அவர் சொல்லி தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்படின்னா வந்துட்டு இந்த முத்துவோட வீட்டில் தான் ரம்யா வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க வேலை பார்க்கும்போது அந்த முத்து அந்த பையன் இருக்கான்ல, அண்ணன் பையன், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு லேப்டாப்பில் வந்துட்டு இந்த ஸ்கூலில் பசங்களோட வீடியோலாம் எடுத்து வச்சிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரம்யா வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரம்யா வந்து இதெல்லாம் பார்த்துறாங்களா, பார்த்தோன்னு இது எப்படியாவது மிஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்கள தடுக்கும் போது அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவும் அவங்கள வந்துட்டு முடிச்சு விட்டுறான். அப்படி தான் அந்த ரம்யா பொண்ணு இறந்து போயிருக்கும். இப்போ அந்த முத்து தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணதே அந்த முத்துவோட வேலை தான். அதுவே இப்போ ஹீரோக்கு இந்த பசங்கள்லாம் சொல்லிடுறாங்க. தெரிஞ்சோன்னு ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. இப்போ ஹீரோயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவரை நம்பி தான் அவர் கூட தான் போயிருக்காங்கன்ற விஷயம் தெரியுமோ டக்குன்னு இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நீ முத்து கூட இருக்கிறது சேஃப் கிடையாது, நீ எப்படியாவது அங்கேருந்து வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இவர் பேசுகிறது அவங்களுக்கு சரியாகவே கேட்க மாட்டேங்குது. வந்து ரம்யாவுக்கு ஆனதுக்கு காரணமே இந்த பையன் தான் அப்படின்றது சுத்தமாக தெரியாது. அதனால் இந்த முத்து கூடவே அந்த செங்கல் சூளைக்காக போயிட்டுருக்காரு. எது அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்கறதுக்காக அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. வந்து என்ன நினைக்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணால் அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட லொக்கேஷன் காட்டும்ல, அதை ட்ராக் பண்ணி ஹீரோயினை தேடி அவர் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அந்த செங்கல் சூளையில் தான் அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட ரம்யாவை பற்றி அவங்க விசாரிச்சுட்டே இருக்கும் போது தான் இந்த முத்துவை பற்றி ஒரிஜினல் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றது இப்போ தான் அவங்களுக்கு தெரியவே வருது. அப்படின்னு வந்துட்டு இப்போ ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுக்காக ஹீரோயினையும் அவர் அங்கேயே முடிச்சு கட்டணும்னு இவர் நினைப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு முத்துவை போட்டு அடின்னு அடிச்சு ஹீரோயினை ஒரு வழியாக காப்பாற்றிடுறாரு. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ பயங்கரமாக அவரை போட்டு முத்துவை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பயங்கரமான விஷயமும் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த அண்ணன் இருக்காங்களே, இவங்க அண்ணன் தம்பிக்கு மேலே ஒரு அண்ணன் இருப்பார்ல, முடியரசன், அதாவது கோட்டையரசன் சொல்லிட்டு, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாருன்னு தானே சொல்லியிருப்பாங்க. அந்த ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா உன் அப்பாவை வர சொல்லுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவன் முழிப்பான். உடனே இவரை போட்டு அடி நடிச்சு உங்கள் அப்பா வர சொல்கிறான்னு சொல்லும் போது இவர் ஃபோன் அடிச்சு வர சொல்லவும் அவரும் வருவார். அதாவது இவ்வளோ நாளாக இறந்து போன மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவர் இறந்தே போகல, அவர் உயிரோட தான் இருப்பார். பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பையனை முத்தோட அப்பாவை என்ன பண்ணுறாரு, பையனை பார்க்கறதுக்காக இப்போ ஊருக்கு வராரு. வரவர் பார்த்தீங்கன்னா ஆனால் ஊர் மக்கள்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நினைக்கவும் இவர் வந்துட்டு தன் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாரு. வந்துட்டு ரொம்ப கோமா ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னா ரொம்பவே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ தம்பிங்க 2 பேரையும் பயங்கரமாக திட்டுறாரு. உங்கள் 2 பேரை நம்பி தானே அவனை இங்கே ஒப்படைச்சிட்டு போனேன், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என் பையன் இப்படி ஆகிறதுக்கு யார் காரணம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் அவனை கண்டுபிடிக்கணும், அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆக்ரோஷம் ஆவார். விசாரிச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு முத்துவை வந்து கடைசியாக கூட்டு போனது யாருன்னா ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு ஹீரோயினை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா முத்துவை நான் கூட்டிகிட்டு போனது நான் தான், ஆனால் வந்துட்டு போகிற வழியிலே யாரோ முகத்தை மூடிட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, நானே மயக்கம் தெரிஞ்சு தான் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் அப்படி பேசி முடிச்சிட்டாங்களா. இப்போ வந்துட்டு இந்த ஹீரோ, அதுக்கப்புறம் வடிவேலு, ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் டீச்சர் 4 பேர் உட்காந்து பேசும்போது ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். நான் இவங்களுக்காக அவங்களுக்காக யாருக்காகவும் நான் சண்டை போடலை, நான் என் மனைவிக்காக தான் சண்டை போட்டேன்னு சொல்லுவார். ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. அப்போ கமிஷனர் அனுப்பின போலீஸ்கார் நீங்கள் இல்லைன்னு கேட்கும்போது நான் இல்லை, நான் என் மனைவிக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ கமிஷனர் அனுப்பின ஆள் யாருன்னு பார்த்தா அந்த மேக்ஸ் டீச்சராக இருப்பார்ல, பசங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு கீழே தடுமாறி விழுந்துட்டு அவர் தான் அந்த கமிஷனர் அனுப்பின ஆளுன்னு சொல்லிட்டு அவர் இப்போ சொல்லுவார்.
அப்படின்னா வந்துட்டு இப்போ உங்கள் மனைவிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கேட்கும். இப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அதில் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மினிஸ்டர் இருக்காருல்ல, அவங்களுக்கு பினாமிங்க 2 பேர் இருந்தாங்கல்ல. அதாவது அவங்க பினாமிங்கன்னா இவங்க வந்து ரைட் ஹேண்டு, அதாவது மினிஸ்டரோட ரைட் ஹேண்டாக தான் ஹீரோட ஒய்ஃப் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம்லாம் இருக்குல்ல, அந்த பணத்தெல்லாம் ஒரு அந்த பினாமியோட சேர்த்து இந்த ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களா, இவங்க 2 பேரையும் தனியாக அனுப்பி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவங்க 2 பேர் போகிற வழியிலேயே அந்த பினாமி என்ன பண்ணியிருப்பாரு, அதாவது இந்த மினிஸ்டரோட ஆள், அதாவது இந்த அண்ணன் தம்பிகள் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பணத்தை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு ஹீரோட ஒய்ஃபை வந்துட்டு அடித்து துன்புறுத்துவார். அவங்க வந்துட்டு இதெல்லாம் மினிஸ்டர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்கள வந்துட்டு அங்கேயே முடிச்சு கட்டியிருப்பாரு. அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எப்படி கதை கட்டி விட்டுருப்பாருன்னா, இவங்க தான் வந்துட்டு இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோ கதையாக சொல்லும் போது இதுக்காக நான் பழி வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இதை கேட்கும்போது எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இல்லாமல் ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். இப்போ இவங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் சும்மா இல்லாமல் அந்த மினிஸ்டர் வந்து இவரை பார்த்துருப்பார். பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட பணத்தெல்லாம் உன் மனைவி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா, நீ தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஜெயிலையும் போட்டிருப்பாங்க. அதனால் அங்கே ரொம்பவே அவர் டார்ச்சர் அனுப்ப வச்சிருப்பாரு. மனைவியும் இழந்துட்டு செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கேன், அதனால தான் அவங்கள பழி வாங்க வந்தேன்ற மாதிரி ஹீரோ இப்போ சொல்லுவார். பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என் பொண்டாட்டி செய்யாத தப்புக்கு வந்து நான் அதிகமாக தண்டனை அனுப்பிச்சிட்டு அவனும் இறந்தே போயிட்டா, இந்த அண்ணன் தம்பிகளுக்கு நான் என்னென்ன கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் நான் டபுளாக திரும்ப அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா இப்போ எந்த 100 கோடி ரூபா பணத்தை வந்து என் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினாங்களோ, அந்த 100 கோடி ரூபா பணத்தை வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முடியரசன் இருக்காருல்ல, நம்ம தம்பியை அடிச்சது யாரு, அதாவது இப்போ அண்ணன் பையன் அடிச்சது யாரு, இது யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வலை வீசி தேடிட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அண்ணன் தம்பிகளோட ஃபர்ஸ்ட் அண்ணன், அவர் வந்துட்டு இன்னும் தலைமறைவாக இருந்து தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இப்போ இவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சா வந்துட்டு இப்போ பிரச்சனை ஆகிடும். மினிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவார். ஸோ இப்போ இவர் உயிரோடு இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் மினிஸ்டருக்கும் தெரியாமல் இவங்க எல்லா பிளானும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வடிவேலு அந்த மேக்ஸ் டீச்சர் எல்லாரும் சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை வந்து செய்ய போகிறாங்க. ஸோ நம்ம டீமுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம்னு சொல்லிட்டு கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வைப்பாங்க. இப்போ இந்த 100 கோடியை வந்து எப்படியாவது நம்ம எடுக்கணும். அது எடுக்கணும்னா முதல் அது எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சாகணும். அதுக்கு இப்போ வடிவேல் இருக்காருல்ல, அந்த ஆளுங்க கூட ஒருத்தர் கூட ரொம்ப க்ளோஸாக பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். மேலும் அங்கே போய் ரொம்ப க்ளோஸாக பழகுறாரு. அப்படி பழகும் போது சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. அதே மாதிரி அந்த பணத்தை எங்கே வச்சிருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு தேட்டரில் தான் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த தேட்டரில் வந்துட்டு ரொம்ப சேஃப்டி லாக்கர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்றதும் தெரிய வந்துருது. வந்துட்டு இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாருமே வந்துட்டு வேஷம் போட்டுட்டு அந்த பணத்தை எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த மாதிரி என்னையும் என் தம்பிங்களையும் அடிச்சது வந்துட்டு முகமூடி போட்டுட்டு தான் ஒருத்தன் அடிச்சான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வில்லன் குரூப் வேறு அவரை தேடிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் வந்துட்டு இது நம்ம கண்டுபிடிக்கிறது லேட் ஆகுது, ஒருவேளை அவன் பணம் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தேட்டருக்கு போய் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதெல்லாம் பிளான் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டும் போயிடுவாங்க. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ 4 பேரை வந்துட்டு சேர்ந்து செஞ்சாங்களா, எல்லாருக்கும் ஷேர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தா வந்துட்டு ஹீரோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி இருப்பாரு, அதாவது போயிருப்பாரு. இப்போ இங்கே வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இறந்து போனதான் நினச்சிட்டு இருந்தாங்களே அந்த ஆளை வந்துட்டு இப்போ மினிஸ்டர் வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு அப்போ நீ இவ்வளோ நாளாக நீ இறந்து போகலையா, இறந்து போன மாதிரி என்னையே நீ நம்ப வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அண்ணன் தம்பி 3 பேரையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து லாக்அப்லேயும் போட்டு விட்டுருவாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு இப்படியே 3 மாதம் ஆகுது, ஹீரோ போனவர் தான், எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுதுன்னா அவங்க அக்கௌண்ட்டில் அப்படி கொடுக்க மாட்டார். எல்லாரோட வீட்டுக்கு, அதாவது இந்த 4-5 பேர் சேர்ந்து செஞ்சாங்களே இவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜை தான் அனுப்புறாரு. அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா நிறைய பணம் இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஹீரோ தான் இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஹீரோ போயிருப்பாருன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் பணம் வந்து அவங்க கையில் இப்போ வந்திருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு இப்போ வந்து ஹீரோ வந்து இவ்வளோலாம் வந்து பழி வாங்குறதுக்காக செஞ்சாரான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஹீரோவே ஒரு ஃப்ராடு தான். இந்த கதை இவர் ஹீரோ சொன்ன கதை வந்து உண்மையான கதை தான். ஆனால் அந்த கதைக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா விமல் இருக்காருல்ல, அவர் தான். இவர் ஜெயிலில் இருக்கும்போது விமல் வந்து சொன்ன கதையை வந்துட்டு இவர் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு. அதில் தான் இவருக்கு இவ்வளோ நடந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே விமலையும் வந்துட்டு இவர் ஜாமீனில் ஹீரோ வந்து வெளியே எடுத்திருப்பாரு. அவருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் இது பண்ணுவார். இப்போ எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ ஹீரோ இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சுவிட்சர்லாந்தில் வந்து இருப்பார். அங்கே ஒரு தீவை தனியாக வாங்கி அங்கேயே அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயினுக்கும் எங்கே இருக்கு அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனும் அவர் இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருப்பாரு. இப்படி தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னொரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம்.